ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது தமிழ் மாதமான வைகாசி மாத பெயர்ச்சி பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கு இந்த மாதத்தில் என்னென்ன யோகங்கள் மாற்றங்கள் கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். சூரியன் அவரோட வீட்டிலிருந்து ஒரு கட்டத்துக்கு மாறும் போதுதான் இந்த தமிழ் மாதம் பிறக்குதுங்க. நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ சித்திரை மாதம் பிறந்ததுக்கு அப்புறமே நிறைய பேருக்கு வாழ்க்கையில ஒரு வெளிச்சம், புதிய முன்னேற்றம், புதிய புதிய தொழில், அரசியல்ல மாற்றம்லாம், பெரிய மாற்றம்லாம் நிகழ்ந்தது காரணம் இந்த சூரியன். ஏன்னா சூரியனை இது பின்தொடர்ந்து தான் எல்லா கிரகங்களும் நகருது. சூரியனை வச்சுதான் இந்த நவகிரகங்களும் இயங்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த சூரியன் ஒளியை வாங்கி தான் அனைத்து கிரகங்களும் பிரதிபலித்து ஒரு மனிதனின் தாக்கத்தையும் முன்னேற்றத்தையும் வெளிப்படுத்துது. ஸோ இந்த சூரியன் உச்சம் பெறும்போது பாருங்க, ஏன்னா சூரியன் அரசாங்கம், அரசியல், பொது வாழ்க்கையை குறிக்கக்கூடிய கிரகம். அதனாலதான் இந்த அரசியல்ல இவ்வளவு பெரிய மாற்றம் அமைந்தது காரணம் இந்த சூரியன் உச்சம் பெறும் சித்திரை மாதத்தில். நமக்கு பாருங்க, அரசியல் வாழ்க்கையே நிறைய மாற்றங்கள்லாம் கொடுத்திருக்கு. அந்த மாதிரி ஒரு தனி நபரின் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் முன்னேற்றத்தையும் மாற்றக்கூடிய பொறுப்பு சூரியனுக்கு உண்டுங்க. அதே மாதிரி நம்மளோட ராசி கட்டத்தில் ஒரு ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லக்னம் இருக்கும். செவ்வாய் ஒரு லக்னம், மேஷ ராசிக்கு ஒரு லக்னம், சந்திரன் வந்தா சந்திரன் லக்னம். இந்த மாதிரி லக்னாதிபதி வலிமை இழந்து இருந்தாலும் சூரியன் அதற்கான பொறுப்பை ஏற்று அதனுடைய கடமையை செய்யக்கூடிய அதிகாரத்துக்குடையவர் சூரியன். அதனால லக்னாதிபதியே நீசமாயிருக்காரு, லக்னாதிபதியே வக்ரமாயிருக்காரு, லக்னாதிபதியே பாவர்களோட சேர்ந்திருக்காரு, 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலும் சூரியன் அவர் தன் தலைமை பொறுப்பை ஏற்று அந்த ஒரு தனிதனின் வாழ்க்கையை முன்னேற்றத்தை செயல்படுத்தக்கூடிய பொறுப்பு சூரியனுக்கு உண்டுங்க. ஸோ இந்த சூரியன் ஒவ்வொரு ராசி கட்டத்தின் மாறும்போது தமிழ் மாதம் பிறக்குதுங்க. ஸோ இந்த வைகாசி மாதத்தில் ரிஷப ராசியில் புதனோடு இணைகிறார் சூரியன். சனி பகவான் அவரோட மீன ராசியில தான் குரு வீட்டுல இருக்கிறாருங்க. செவ்வாய் ஆட்சி பலம் புரிந்தி மேஷ ராசியில் பவர்ஃபுல்லா இருக்கிறாருங்க. சுக்கிரன் அவரு மிதன ராசியில் புதன் வீட்டுல குருவோட இணைறாரு. அதாவது தேவகுரு அசுரகுரு மிதன ராசியில் இருக்கிறாங்க. இப்போ புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தை பெற்று பலமா இருக்கிறாங்க. சோ குரு பகவானும் இந்த மாதம் 26ஆம் தேதி அவரோட கடக வீடு உச்ச வீட்டில் பலம் பொருந்தி இருக்கும் காலகட்டத்தில் குரு பயிற்சி ஆரம்பிக்கிறீங்க. சோ இந்த வைகாசி மாதத்தில் இந்த கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்புமிக்க காலமாக இருக்க போது எந்தெந்த விஷயம் பண்ணலாம், காதல், கல்யாணம், திருமணம், முக்கியமா வேலை, தொழில் மாற்றம், அரசியல் மாற்றம், என்னென்ன முடிவுகள்லாம் இருக்கு போதெல்லாம் பார்ப்போம். ஒரு ராசிக்கும் பார்ப்போம். கடகராசினியர்களே, இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு வளம் தரும் மாதமாக இருக்க போதுங்க. ஏன்னா கடகராசியில் அதிகமாக சந்தோஷம் பெறக்கூடிய காலம், அதிர்ஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய காலம் இந்த வைகாசி மாதங்க. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி தொழில்காரகன், உங்களுக்கு 10ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்று பலம் புரிந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முக்கியமான திருப்பங்கள், முன்னேற்றங்கள், அதிகமான வாய்ப்புகள் காத்துக்கிட்டுதுன்னே சொல்லாங்க. ஏன்னா இவ்வளவு நாளா இந்த தொழில் பணவரவு விஷயத்துல ரொம்ப சங்கடங்கள்ல சந்திச்சு, என்னடா வேலைக்கு போறோம், என்ன வேலைக்கு பண்ணாலுமே நமக்கு திருப்தியா இல்லை, ஏதோ ஒரு கடமைக்கு போறோம், அதே மாதிரி பிசினஸ் பண்ணாலுமே ஒரு மனநிறைவு இல்லாம ஒரு குழப்பத்திலேயே இருந்து. ஏன்னா சந்திரன் ஆதிக்கம் கொண்ட ராசி நீங்க. ஏன்னா ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்குள்ளேயே உங்களை குழப்பி விட்டு இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்னு சொல்லி உங்களை ஒரு கலக்கத்துல உங்களை ஒரு தெளிவான எடுக்கக்கூடியாத சூழ்நிலையை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இவ்வளவு நாளா. ஆனா அதெல்லாம் எடுத்தெறிந்து உடைத்தெறித்து இந்த மாதத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சக்சஸ், வேலை, வெற்றி, தொழில் எல்லாமே சூப்பரா இருக்க போதுங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஜாக்பாட் மாதமே சொல்லாங்க. ஏன்னா இந்த மாதத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவு என்னன்னா உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்க போடுது, உங்க குடும்ப நிலத்தை உயர்த்த போது, உங்களோட சமூகம் உங்களையும் உங்களை சார்ந்த சமூகத்தையும் உயர்வு நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலத்துல நீங்க எடுப்பீங்க. ஏன்னா பணம், தொழில் அதை வச்சுதான் பணவரவு அதிகரிக்கும். அதன் மூலயமா தான் நம்ம குடும்பத்திலையும் ஒரு சமூகத்திலையும் ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்பவுமே உண்டாங்க. நம்ம வேலைக்கே போகாம வீட்டுக்கு ஒரு பைசாவே கொடுக்காம காசும் கொடுக்காம நம்ம ஏதோ ஒர்க் பண்றோம்னு சுத்திட்டு இருந்ததெல்லாம் நமக்கு மதிப்புலாம் கிடையாதுங்க, பேரும் கிடையாது. ஏதோ பண்றாங்க ஆனா சும்மா ஒண்ணும் இல்லைங்க, வேஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் மாற்றி அமைத்து இப்போ உங்க திறமைக்கு அதாவது உங்களோட திட்டங்கள் எல்லாம் செயல்படக்கூடிய அமைப்பாக இந்த காலகட்டத்துல இருப்பீங்க. முக்கியமா தொழில் வேலையில உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வரும், புதிய தொடர்புகள் மேல அதிகாரிகள் மூலமா உங்களுக்கு பாராட்டு, வேலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க உயர் அதிகாரிகளே மாறி போயிடுவாங்க. அதாவது இவ்வளவு நாளா உங்களுக்கு தொல்லைகள் கொடுத்து வந்த உயர் அதிகாரிகள், மேல அதிகாரிகள்லாம் தான் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா வேற ஊருக்கு மாத்தலாயிடுவாங்க, இல்லைன்னா அவங்களே பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை என்று அவங்களை தூக்குற அளவுக்கு நிலைமை மாற்றி விட்டுட்டு உங்களுக்கு
சப்போர்ட் பண்ணக்கூடிய, உங்களுக்கு திறமையை கண்டு வந்து உங்க திறமையை மறைவா இருந்ததெல்லாம் உங்களை வந்து வெளிக்கொணர்ந்து உங்களை வந்து அதிக பதவிகளிலும் பொறுப்புகளிலும் கொடுத்து உங்க வேலைக்கேற்ற ஒரு பொறுப்பை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த இருக்க போகுதுங்க. ஏன்னா இவ்வளவு நாளா நீங்க உழைப்பு வேலை அப்படின்னு கஷ்டப்பட்டாலும் அதுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை, ஒரு மாதிரி ஒரு நமக்கு ஒரு மதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சங்கடத்துல இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த மாதத்தில் ஒரு விடிவு காலமே சொல்லலாங்க. ஏன்னா வேலைக்கான அதிபதியான கிரகம் உங்களுக்கு ஆட்சி பெற்று இருக்கும்போது அது வெளிக்கொண்டு வந்துருவாரு. அதன் மூலயமா உங்களுக்கு வந்து பொருளாதார வளர்ச்சி, ஊதிய உயர்வு எல்லாம் கொடுக்க போறாரு. முக்கியமா அரசியல் துறையில இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நல்ல பதவி உயர்வு, பொறுப்பு, நீங்க நினைக்கிற ஒரு ஒர்க் பர்மிஷன்ஸ் வந்து அடையக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதன் மூலயமா பொருளாதார வசதி, செல்வாக்கு கைகூடும். ஸோ இந்த மாதத்துல உங்களுக்கு கல்யாண பேச்சுக்கள்லாம் வந்து நல்ல சுமூகமா முடியும். அதாவது இவ்வளவு நாளா வந்து திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க, அதெல்லாம் வந்து தாமதமா ஆகிருதுன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அது சாதகமாக அமைந்து திருமண வாய்ப்புகள் கைகூடும். இதன் மூலமா வந்து குடும்ப வாழ்க்கைக்குள் போகும் அமைப்பும் கடகராசிக்கு இந்த காலத்தில் கொடுத்துருவார். உங்களோட ராசிநாதன் சந்திரன், அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் உங்களோட ராசியிலே உச்சம் பெற்று 12 வருடங்களுக்கு பிறகு உச்சம் பெற்று பலம் புரிந்து இந்த மாத கடத்தில் வரப்போகிறார். அதனால என்னங்க, இனிமே நீங்க நினைச்ச காரியம் எல்லாம் வெற்றிங்க. முக்கியமா வேலை தொழில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு லாபம், பொருளாதாரம் அதிகமா வரப்போகுதுங்க. ஏதோ ஒரு வேலை பண்ணோம், ஆனா புதுசா வருமானம் பெருசா இல்லைன்ற ஒரு குழப்பத்துல இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த வழியை போப்பா, இங்க போனா உனக்கு வந்து நீ கொடுக்குற பொருளுக்கு இவ்வளவு அதாவது இவ்வளவு வருமானம் வரும், நீ கொடுக்குற ஐடியாவுக்கு இவ்வளோ ஒரு ரிசல்ட் வரும், இவ்வளோ ஒரு ஊதியம் வரும்ன்ற மாதிரி அமைப்பெல்லாம் வேலையில் இருக்கிறதும் சரி, தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி, இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதே மாதிரி திருமண முயற்சிகள் கைகூடும். முக்கியமாக நண்பர்கள் மூலயமா வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி இன்ப சுற்றுலா போகிற அமைப்பெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். ஸோ இந்த கடகராசிக்கு இந்த வைகாசி மாதம் ஒரு விடிவு காலம் பிறந்துச்சுன்னு நினச்சிக்கலாங்க. ஏன்னா வேலை தாங்க ரொம்ப முக்கியம். உத்தியோகம் தான் புருஷ லட்சணம்ன்ற மாதிரி வேலையை பொறுத்தே தான் நம்மளோட கூட இருக்கவங்களும் நம்மளை எப்படி பழகுவாங்க, அதாவது கூட இருக்கவங்களும் நம்ம கூட எப்படி பழகிறது, குடும்பங்கள் நம்மளை உற்றார் உறவினர்கள் நம்மளை எப்படி மதிக்கிறாங்க, எப்படி பேசுறாங்க, நம்ம கிட்ட நேரம் ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒன்று பேசுவாங்க. இதெல்லாம் வந்து அடிப்படை வந்து நம்மளோட வேலை, நம்மளோட உத்தியோகம், நம்மளோட வருமானத்தை வச்சுதான் நம்மளோட தராதரமே வந்து முடிவு பண்றாங்க. இப்போ இது எல்லாமே மாற்றி அமைத்து, இல்லப்பா என்னமோ நினைச்சோம்பா, அவன் நினைச்சபடியே பண்ணிட்டான்பா, என்னமோ நினைச்சம்பா, அவன் நினைச்சதை சாதிச்சுட்டான், அவன் வைராகியமா இருந்து முடிவு பண்ணிட்டான், அவன் நினைச்சத வேலைக்கு போயிட்டான், அவன் நினைச்ச பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான், நினைச்ச துறையில போய் சேர்ந்துட்டான், அரசியல் அவன் இந்த பதவிக்கு போனா வெற்றி பெற்றுவான்னு சொன்னா வெற்றி பண்றான். அந்த மாதிரி நீங்க நினைச்சதை வெற்றி அடையக்கூடிய சாதிக்கக்கூடிய திறமை எல்லாம் வெளிப்படுத்தும் இந்த மாதம். ஸோ இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக இருக்க போதுங்க. பணவரவு அதிக போது, புதிய வாழ்க்கை. இப்ப இனிமே அதாவது இந்த திறமையெல்லாம் நம்ம கிட்ட இருக்கா, இப்படி எல்லாம் பேசினா நம்மளால பண்ண முடியுமா என்ற உங்களோட திறமையே உங்களுக்கு ஒளிந்து கொண்டிருந்ததெல்லாம் உங்களுக்கு நேரா பிரதிபலித்து கண்ணாடி முன்னாடியே நின்னா உங்களுக்கு பிரதிபலிக்கும் தெரியுமா, இதோட நம்ம அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பிரதிபலித்து, இனிமே நம்ம என்ன பண்ணாலும் சக்சஸ் தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்து இனிமே எடுத்து வைக்கிற காரியம் வெற்றி. உங்களோட செயலெல்லாம் லாபத்தையும் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்களை மட்டும் இல்லைங்க, நீங்க உங்களை சார்ந்தவங்களையும் வழி கொண்டு போவீங்க. நீங்க மட்டும் வளராமல் உங்க கூட இருக்கிற நண்பர்கள், உங்க சக ஊழியர்களையும் வந்து உங்களோட கைகோர்த்து கூட்டு போங்க. நீங்க பதவி உயர்த்தும் போது அவங்களையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க. அந்த மாதிரி ஒரு சுற்றம் இருக்கிற அனைவரையும் வந்து உயர்த்தி செல்றக்கூடிய ராசி அமைப்பு தான் கடகராசி. ஸோ இந்த ராசிநாதனுக்கு சந்திரன் உங்க ராசியில் குரு பகவான் உச்சம் பெறும்போது அனைத்து சகல வசதிகளும் சந்தோஷங்களும் கிடைக்க பெறுவீர்கள். முக்கியமா இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2, அதிர்ஷ்டமான கிழமை வந்து திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை வந்து முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த மாதம் சிறப்பா இருக்கும் போது அதே மாதிரி அம்மன் தாயார் வழிபாடு பண்ணுங்க. முக்கியமா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து மகாலட்சுமி இல்லைன்னா விஷ்ணு பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த மாதம் சிறப்பாக இருப்பதுங்க. வாழ்களோடு